ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்திர திருக்கல்யாணம். அதை பற்றி தான். ஏகாம்பரநாதர் கோவிலில் திருவிழா வெகு விமர்சையாக போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி 13 டேஸ் கிட்டத்தட்ட திருவிழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 11 ஆகிடுச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரமும் வேறு. இன்றைக்கி நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாட்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். தெய்வங்களுடைய திருமணத்தை போயிட்டு பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. அதுவும் தம்பதிகளாக இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, அடிக்கடி சண்டை வருது, ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், திருமணம் தடைப்பட்டுகிட்டே இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி திருக்கல்யாணத்தை, தெய்வங்களுடைய திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கும்போது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல 2 பேருக்கு நடுவில் அன்பு பாசம் எல்லாமே உருவாகும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் ஆகும். திருமண தடைகள் இருந்தால் அதுவும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரில் போயிட்டு வாய்ப்பு கிடைச்சா பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா போயிட்டு கண்டிப்பாக திருக்கல்யாணத்தை நேரில் போயிட்டு பாருங்கள். நம்மளுமே ஏகாம்பரநாதர் கோவிலில் திருக்கல்யாணம் நடந்துச்சு. அது விடியற் காலையில் நடந்ததுனால என்னால் போக முடியல. வீட்டில் பாப்பாலாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்கிறதுனால மறுநாளுமே இன்றைக்கி ஸ்கூலுங்கிறதுனாலையும் சரி போக முடியல. ஹரிபரியாக வீட்லேயே வேலை கரெக்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock இருக்கும். அப்போல்லாம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போயிட்டோம். அங்கே போனால் சாமி ஊர்வலம் போயிருந்தாங்க. ஸோ சாமி வெயிட் பண்ணி 12:30 கிட்ட சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க ஏகாம்பரநாதரும் ஏலவார்குழலி அம்பிகையும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பங்குனி உத்திரத்துக்கு வீட்லேயுமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜா பாத்திரமும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பண்ணிவிட்டு பூஜா ரூமுமே ஃபுல்லாக நீட்டாக அடிக்கடி க்ளீன் பண்ணல அப்படின்னா டஸ்ட் எல்லாமே அதிகமாக படிய ஆரம்பிச்சிடுது. நீங்களுமே அடிக்கடி க்ளீன் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்குமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு செய்யாமல் இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். பூஜா பாத்திரங்களுமே க்ளீன் பண்ணி வச்சா தான் நம்ம அந்த டைமுக்கு நம்மளால் சுவாமி கும்பிட முடியும். ஏன்னா பாப்பாவும் சரி, ஹஸ்பண்டும் சரி ஆஃபீஸு ஸ்கூல் போகிறதுனால காலையில் ஹரிபரியாக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ முன்னாடியே எல்லாமே நீட் பண்ணி வச்சாச்சு. மறுநாள் காலையிலையும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல, படையல் போட்ட வீடியோலாம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 10 o'clock கிட்ட தான் கிளம்பி கோவிலுக்கு போயிருந்தோம். போக முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக கால் வலி, ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக நின்று வேலை செஞ்சதுனால. ஸோ எல்லாம் ஃபைனலாக வெற்றிலை தீபமுமே சுவாமிக்கு போட்டு முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ சும்மா எடுத்துக்கிட்டேன். முருகருமே அவ்வளோ அழகாக இருந்தார். மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஓகே, வாங்க ஏகாம்பரநாதர் கல்யாணத்தை பற்றி பார்த்துடலாமா. இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நாள் இரவே, நேற்று டியூஸ்டே நைட்டே பார்த்திங்க அப்படின்னா ஆதி காமாட்சி அம்பாள், கன்னியம்மன் இவங்க 3 பேரும் தோழிகளாக ஏலவார்குழலி அம்பிகையை மணப்பெண்ணை அலங்கரித்து திருக்கல்யாணத்துக்காக அழைச்சிட்டு வர ஊர்வலம் தான் அது. அதுக்கப்புறம் விடியற் காலையில், புதன்கிழமை காலையில் விடியற் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார்குழலி அம்பிகைக்கும் அவ்வளோ அழகாக கல்யாணம் திருமணம் முடிஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நேரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். பட் என்னால் முடிஞ்சது அளவுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தங்க ரிஷப வாகனத்தில் ஏகாம்பரநாதரும் ஏலவார்குழலி அம்பிகையும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வீதியில் வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ சுவாமி வெளியே போயிருந்ததுனால உள்ளே இருக்கிற மூலவர் நடை சாத்தியிருந்தாங்க. இது எனக்கு அவ்வளவும் தெரியாது. எப்போவுமே சுவாமி நம்ம வெளியே ஊர்வலம் போயிருந்தாங்க அப்படின்னா நடையை சாத்திடுவாங்களாம். மூலவர் நடை உங்களுக்கு இது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு அது கன்ஃபார்மாக. சரி, அது வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 1000 கால் மண்டபம் இப்போ தான் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா திறந்துருக்காங்க இல்லைங்களா. சரி, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே 1000 கால் மண்டபத்துக்கிட்டேயே போகிறேன். இந்த இடத்துல தான் திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கோபுரத்துக்கு கீழே அழகாக இவ்வளோ பெரிய தாராளமான இடம், ஃபுல்லாக பக்தர்களுக்கு அவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்துருந்தாங்க 2 பேரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அந்த மேடையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க சுவாமிங்களுக்குமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக அந்த அலங்காரமாக இருக்கட்டும், அந்த அம்பிகைக்கு பின்னாடி வச்சுருக்கிற அந்த ஜடை பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அலங்காரம் அவங்களுக்கு முகத்துலேருந்து தலையில் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹோமம் வச்சு, அதே மாதிரி ஐயர் மந்திரம் ஊதி, அதே மாதிரி நம்ம கல்யாணம் தாலியுமே பார்த்திங்கன்னா தாலி, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே அழகாக வச்சு எடுத்துகிட்டு பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு
வந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டுன்னு தான் சொல்லணும். நீங்களாம் தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு பாருங்கள். இதுதான் 1000 கால் மண்டபத்துக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் 1000 கால் மண்டபம் எல்லாமே கதையாக தான் கேட்டிருக்கேன். புக்ஸில் படிச்சிருப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, ராமேஸ்வரத்தில் இருக்குது, ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்கே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவிலில் 1000 கால் மண்டபம் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உள்ளே என்ட்ரு ஆகணுமே நம்மளுக்கு ரைட் சைட்லேயே ஒரு விநாயகர் வந்து இருக்கார். அவரை வந்து வணங்கிட்டு நம்ம அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகருமே இருக்காங்க. 2 பேருமே நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாங்க அந்த 1000 கால் மண்டபத்தில். அந்த காலத்துலலாம் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு சிலையும், ஒவ்வொரு சிற்பமும், ஒவ்வொரு தூணும், கோபுரமாக இருக்கட்டும் எல்லாமே செதுக்கி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்மளுடைய முருகர் கோவிலுக்கு போக முடியல. பட் இங்கேயே நம்ம முருகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அதுவும் ஆறுமுகர் தரிசனம் அவ்வளோ அழகாக இருந்தார் அவருமே பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி முருகருக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி ராமர் சீதாவை கல்யாணம் பண்ணனாலும் இதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பங்குனி உத்திரம் திருநாள் வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு சிற்பங்க, அந்த ஒவ்வொரு சிற்பத்துக்குமே ஒவ்வொரு கதை இருக்குங்க. நம்மளுடைய சேனலில் கூட நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நம்ம இந்த ஏகாம்பரநாதர் கோவில்லேயே நிறைய சிலைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது. நிலாத்துண்ட பெருமாளாக இருக்கட்டும், ஆதி காமாட்சியாக இருக்கட்டும், ஏலவார்குழலி அம்பிகையாக இருக்கட்டும், ஏகாம்பரநாதராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மாவடி ஸ்கந்தர், விநாயகர், பஞ்சமுக விநாயகர்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பிரளய காளி அம்மன், அப்புறம் சிவபெருமானுடைய கண்ணை வந்து பார்வதி தாயார் முன் அந்த காட்சியாக இருக்கட்டும். ஒவ்வொரு சிலையுமே ஒவ்வொரு தூண்லேயுமே செதுக்கியிருக்காங்க. அந்த மாமரத்துக்கு அடியில் இருக்கிற ஏகாம்பரநாதர், ஏலவார்குழலி அம்பிகை இவங்களுடைய சிலை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு சிலை இருக்காங்க. 1000 தூண் இருக்கலாம் எண்ணி பார்க்கல. பட் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த டைமில் சுவாமியுமே வெளியில் போயிட்டு திருப்பி கோவிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த தங்க ரிஷப வாகனத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க 2 பேரும் திருமண கோலத்தில். ஏகாம்பரநாதர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார். இவர் தான் வந்து ஏகாம்பரநாதர். தங்க ரிஷப வாகனத்தில் அவ்வளோ அழகாக வந்தார். இந்த டைம்லையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம். அவ்வளோ வெயிலையும் சரி அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஜொலிச்சிட்டு முகம் அப்படியே மெய் சிலுத்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. என்னடா கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சாலும் ஓகே, அவங்கள 2 பேரும் தரிசனம் பண்ணியாச்சு நேரில், அந்த பாக்கியம் போதும் அப்படின்ற மாதிரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. பட் இருந்தாலும் அந்த ரிஷப வாகனத்தோட ஏகாம்பரநாதர் பார்க்குறதுக்கு உண்மையாகவே எல்லாருமே வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஏகாம்பரநாதருடைய, ஏலவார்குழலி அம்பிகை இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய, கச்சி ஏகம்பனே போற்றி. அதுக்கப்புறம் சுவாமியுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எப்போவுமே வந்து இந்த மண்டபத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு சுவாமி இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பின்னாடியே வந்து ஏலவார்குழலி அம்பிகையும் பின்னாடி அடுத்து அவங்க ஒரு பல்லக்கில் வந்திருந்தாங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாகனத்தில் வந்து சிவபெருமானும் அம்பிகையும் அழகாக வந்து பக்தர்களுக்கு காட்சி தராங்க. இந்த மண்டபத்தில் தான் வந்து சுவாமி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போதுமே இந்த மண்டபத்தில் வந்து தான் வச்சு அலங்கரித்து அந்த திரையை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சதுக்கப்புறமா திரையை க்ளோஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து ஏலவார்குழலி அம்பிகை அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் கொஞ்சம் க்ளோஸில் பாருங்கள். நம்ம எப்படி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணால் அலங்கரித்து தலையிலேருந்து அந்த ஜடப்பில் வைக்கிறது, இந்த தலைக்கு முன்னாடி இந்த நிலா மாதிரி சூரியன் மாதிரிலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கிறது, ஸ்டார் மாதிரி அழகாக அந்த மாலைகளாலேயும் சரி நகைகளாலும் சரி அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அம்பிகை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. பாருங்கள். நாளான்னைக்கு சனிக்கிழமை வரைக்குமே வந்து நல்லா வந்து தரிசனம் கொடுப்பாங்க சிவபெருமானும் அம்பிகையும். தயவு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நேரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையுமே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவங்க தான் ஏலவார்குழலி அம்பிகை. சிவபெருமானை வந்து கட்டி அணைச்சி அந்த வெள்ளத்துலேருந்து காத்திருக்காங்க.
அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கடைங்க வந்து நம்ம வாசல் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. கிட்ஸுகளோட போகிறீங்க அப்படின்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். பிள்ளைங்களுக்குமே உள்ளேயுமே வந்து விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கடையிலேருந்தும் நகரவே மனசு வரல. ஒவ்வொரு கடைக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று தான் பார்த்துட்டு வரணும். வாங்குறதுக்கு பைசா தான் கிடையாது. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வெளியில் வந்தோம் அப்படின்னா செராமிக்ஸ் ஐட்டம்ஸுங்க. அந்த தெரு ஃபுல்லாக இருக்குங்க, என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும். போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.